ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்து பரோட்டா ரொம்ப சுவையாக நம்ம வீட்டிலையே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு 4 பரோட்டா எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, குருமா அரை கப் அளவு எடுத்துக்கோங்க. 2 முட்டை, 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம பரோட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கையால் பிச்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப நைஸாக பிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக கொத்திடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். ஸோ இந்த மாதிரி வதங்கி இருக்கும்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா, உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலே. அடுப்பை சிம்மில் வச்சோன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த மெத்தடில் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கொத்து பரோட்டா நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. நம்ம இதே நம்ம தோசைக்கல்ல டேரெக்டாக செய்யும் போது நம்மளுக்கு கீழெல்லாம் சிந்திடும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வானலில் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் நம்ம பண்ணிக்கலாம். இது கூட இப்போ 2 முட்டையை ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணுங்கள். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம அதை கிளறணும். ஓகே, இப்போ முட்டை பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம இப்படியே சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லாவே ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுருங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இப்போ கடைங்களில் செய்கிற மாதிரி கொத்திடலாங்க. நம்ம நைஸாக ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் லைட்டாக கொத்தினாலே போதும். இது கூட இப்போ நான் குருமா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 3 கரண்டி குருமாவை இதில் சேர்த்துக்கலாம். குருமா சேர்த்துட்டு கொத்தும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பரோட்டாஸ்லாம் ரொம்ப நைஸாக கிடைச்சிரும். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தோசைக்கல்லில் போட்டு நம்ம நல்லா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு வதக்கும் போது நல்லா பரோட்டா நல்லா ஃப்ரை ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். நம்ம டம்ளர்லாம் வச்சு கொத்தும் போது நம்மளுக்கு கையில் ஹீட் ஆயிரும். நம்மளால் அந்தளவுக்கு கொத்த முடியாது. அதுக்காக நம்ம பரோட்டாவை நைஸாகவே நம்ம பிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அந்த கொத்து பரோட்டாவோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும்.
மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக கிறிஸ்பாக இருக்கும் பரோட்டாஸ்லாம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு அடிக்கடி கொத்தி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், நல்லா வதங்கிச்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உதிரி உதிரியாக பரோட்டாஸ்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு குழந்தைங்களுக்கு ஈஸியாக பரிமாறிடலாம். நம்ம கடையில் வாங்குகிற இந்த மாதிரி கொத்து பரோட்டாலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம மைதாவில் செய்கிற பரோட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் சொல்கிறாங்க. இது நம்ம அடிக்கடி சாப்பிடாமல் ஒரு 2 months ஒன் டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.